நாளைக்கே வாரம் முடிஞ்சதுன்னு சொல்லி அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருனாலும் மார்க்கெட் அதான் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுக்கும்போது 23,900 மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலே நம்ம வந்து ஸோ இன்னுமே எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸ்லாம் இந்த ஏஐனால பாதிக்கப்பட இருக்கு? இப்போ ஏஐயால் பாதிக்கப்படுற ஸ்டாக் வந்து அதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டுமே தனித்தனியாக இருந்தது. அப்போது பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப நல்லாவே ஹெச்டிஎஃப்சியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நல்லா பெர்ஃபார்ம். இன்னைக்கு இவங்க இந்த ரெண்டு இப்போ நம்ம என்னதான் மார்க்கெட் நெகட்டிவ்னு சொன்னாலும் பவர் செக்டர் எல்லாமே கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ணன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், இப்போ இந்த யூஎஸ் ஈரான் வார் டென்ஷனால தொடர்ந்து மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஃபாலை வந்து பார்க்க முடியுது. ஒரு கேப் டவுன் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி 23,700 கிட்ட இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி போயிட்டே இருந்தால் நிஃப்டி இன்னும் கொஞ்ச நாளில் எந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பேசிக்காக நம்ம வந்து நிஃப்டியை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு வார் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு பேசிக்காக நிஃப்டி அடுத்த வாரம் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியாவை வந்து உங்களால் கணிக்க முடிஞ்சதுன்னா அது பெட்டர். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் வார் கண்டினியூ ஆகிறதால டெஃபினட்டாக வந்து செல்லிங் இருக்கும் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்று. பட் இன்கேஸ் அகெயின்ஸ்டாக போகும்போது நம்ம அதை புரிஞ்சிட்டு மாற தெரியணும். இப்போது வார் வந்து இன்னும் நடந்துட்டுருக்கு, அதனால் அகெயின்ஸ்டாக போனாலும் மறுபடியும் நான் ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஸோ ஓவராலாக அதுக்கு நீங்கள் வந்து நிஃப்டியை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கு உண்டான ட்ரேடை நம்ம பேஸ் பண்ணி நடந்த ட்ரேட், இந்த வாரத்தில் நடந்த ஹை லோ க்ளோஸ் இதையெல்லாம் பேஸ் பண்ணி அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அபவ் 23,900 வந்து மார்க்கெட் வந்து புல்லிஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஷார்ட் டேர்முக்கு. ஸோ இப்போ போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதே மாதிரி 24,200க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 24,200க்கு கீழே மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆகும்போது ஒரு செல் ஆஃப் வந்தது. அந்த செல் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி வார் வந்து கொஞ்சம் சிவியர் ஆச்சு, அதனால வந்து பாட்டம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக போச்சு. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்போது வரும் வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 23,900க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து அப்சைட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, அப்போது சப்போஸ் நம்ம ஷார்ட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தால் 23,900க்கு மேலே வந்து அந்த கேரி ஃபார்வர்டை வந்து க்ளோஸ் பண்ணும். சப்போஸ் 23,900 போல் 23,900 கிட்ட போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இந்த ஃப்ரைடேயோட லோ மறுபடியும் பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து 23,500 to 23,350 இப்படி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 23,900க்கு மேலே போகும் பட்சத்தில் அகைன் வந்து 24,200 முதல்ல போகும், அதுக்கு மேலே வந்து 24,350. ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் வார் எப்படி நடந்தாலும் நம்ம மார்க்கெட்டை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது முன்னாடியே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்மில் நெக்ஸ்ட் வீக்குக்கு மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ட்ரம்ப்போட ட்வீட் வந்து எப்போ வேணாலும் மாறலாம். ஏன்னா ட்ரம்ப் ட்வீட்டுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஒருவேளை நாளைக்கே வாரம் முடிஞ்சதுன்னு சொல்லி அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருனாலும் மார்க்கெட் அதான் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுக்கும்போது 23,900க்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலே நம்ம வந்து புல்லிஸ் அப்படின்ற மாதிரி டிசைட் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து நமக்கு வந்து வீக்லி எஃப்என்டோ இருக்குது. ஸோ வீக்லி எஃப்என்டோ வரைக்கும் வெயிட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். இப்போ வீக்லி எஃப்என்டோ 23,900க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் ஷார்ட் கவரிங்கில் மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அடுத்த வாரம் வரப்போகுது அப்படின்னா மார்க்கெட் முன்னாடியே ரியாக்ட் ஆகிடும். மார்க்கெட் வந்து நியூஸுக்கு முன்னாடியே ரியாக்ட் ஆகிறது தான் வந்து மார்க்கெட். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது வந்து ட்ரம்ப் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா எனக்கு தெரிஞ்சு 23,900க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும் ஆன் டியூஸ்டே. அது வரைக்கும் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய வேலை வாய்ப்பு, இன்ஃபோசிஸ், இது மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸ்லாம் இந்த ஏஐனால பாதிக்கப்பட இருக்கு? இப்போ ஏஐயால் பாதிக்கப்படுற ஸ்டாக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக
நம்ம ஐடியை மட்டும்தான் நம்ம பேஸாக எடுத்துக்கணும். ஐடி தான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த ஏஐ ஸ்டாக் பூம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து 2025க்கு முன்னாடியே வந்து ஏஐ எல்லாம் இனிமேல் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நமக்கு வந்து தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சிப் பேஸ்டு கவுண்டர்ஸ் இதெல்லாம். ஸோ நாம் வந்து எப்போவுமே வந்து ஒரு மார்க்கெட் எந்த இண்டஸ்ட்ரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கவனிக்கும் போது லாஸ்ட் இயர், அதாவது 2025க்கு முன்னாடி 2024லேயே கொரியன் மார்க்கெட்லேயும் தைவான் மார்க்கெட்லேயும் வந்து இந்த செமிகண்டக்டர் அண்ட் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே போயிட்டு அதை பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணி வெளியே வந்தாச்சு. ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்த செமிகண்டக்டரும் டேட்டா சென்டர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணலை. அப்போது டேட்டா சென்டர்ஸ் அண்ட் இந்த செமிகண்டக்டர்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் ஏஐக்கு மெயினாக வந்து தேவைப்படுறது பவர். ஸோ பவர் செக்டர் தான் வந்து 2025 to 2026 வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன தான் மார்க்கெட் நெகட்டிவ்னு சொன்னாலும் பவர் செக்டர் எல்லாமே ஸ்டாக்ஸ் எல்லாமே மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ப்ராஃபிட் ரேஷியோவில் இருக்குது. அப்போ முன்னாடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டில் பவரில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பவரில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிறது என்டிபிசி அண்டு பவர் கிரிட் இந்த மாதிரி இது. ஏன்னா இதில் வந்து கவர்மெண்ட் ரெகுலாரிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கிறதால இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர்றவங்க வந்து அந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக பர்சன்டேஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிபி லீடர், சீமென்ஸ், கியூமென்ஸ், கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி. இப்போ ஜஸ்ட் ஒரு டேட்டாக்காக நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், ஏபிபி வந்து 4680 7,925 ரூபாய்க்கு போயிருக்கு ஹை 1 இயரில். அண்ட் ஹிட்டாச்சி பார்த்தீங்கன்னா 14,670 36,300 போயிருக்கு. அண்ட் சிஜி பவர் பார்த்தீங்கன்னா 517 980, சீமன்ஸ் 2380 3930, ஜி வெர்னா டிஎன்டி அப்படின்றது 1355 5632, டோரன் பவர் 1190 1820. அண்ட் பவர் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்லாம் வரும். இப்போ நீங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பவர் ஜெனரேட்டர் இருக்கும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே பவர் ஜென்ரேட்டருக்கு கிர்லோஸ்கர் ஆயில். ஸோ அது பார்த்தீங்கன்னா 550 2700 போயிருக்கு. கியூமின்ஸ் பார்த்தீங்கன்னா 2600 6100 போயிருக்கு. அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக கேபிள்ஸில் நல்லா மூவ் ஆயிருக்கு. கேபிள்ஸ் பார்க்கும்போது பாலிகேப் வந்து 4570 10100 போயிருக்கு. ஃபினோலெக்ஸ் வந்து 107 1200, கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2420 5700. ஸோ இது என்ன நமக்கு சொல்லுதுன்னா, நாம எதை முக்கியம் நினைக்கிறோமோ அதை மார்க்கெட் எடுத்துக்காம மார்க்கெட் எது முக்கியமாக எடுத்துக்குதோ அதை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ பவரை வந்து முதல்ல மூவ் பண்ணியிருக்காங்கன்றது நல்லா புரியுது. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து பவர்ல வந்து இப்போ ஆப்டிமிஸ்டிக் பவர் வந்து ரொம்ப ஹையில் இருக்கிறதால உடனே எல்லாம் பண்ண தேவையில்லை. பட் பவர் வந்து அந்த நேரத்தில் வந்து அவைலபிலிட்டியா லோ பிஇ பிரைஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ எந்த ஒரு செக்டர் நீங்கள் எடுத்தாலும் பாட்டம் அவுட் ஆகிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பட் பாட்டம்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறத நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து உங்களுக்கு குவார்டர் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக டர்ன் ஆகும். ஸோ அந்த டர்ன் அரவுண்ட் ஆகும்போது எஃப்ஐ அண்ட் டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜை பார்த்துட்டு நாமளும் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லாவே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஒரு சேஃபான செக்டர்னு சொன்னால் எப்போவுமே அதில் வந்து பேங்கிங்கோட பிளேஸ் வந்து முதல்ல இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி ஒரு பெரிய ஸ்டாக். ஸோ அந்த ஸ்டாக் வந்து ரீசெண்ட் ஃபால் நம்மளால் பார்க்க முடியும். தினம் அந்த ஹெச்டிஎஃப்சி வந்து ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ரெசிக்னேஷன்ஸ்னால ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபால் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இனிமேல் ஹெச்டிஎஃப்சி ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் இருக்கா, இல்லை இனிமேல் ஃபாலை வந்து எதிர்நோக்குமா? இல்லை, இந்த ஃபால் கண்டினியூவாக வந்து இருந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான காரணம்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பப்ளிக். ஒரு 59 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் பப்ளிக் கிட்ட தான் நிறைய ஷேர்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் கிட்ட நிறைய ஷேர்ஸ் இருக்குது. அது ஒரு பாயிண்ட். அதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டுமே தனித்தனியாக இருந்தது. அப்போது பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப நல்லாவே ஹெச்டிஎஃப்சியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி. என்னைக்கு இவங்க இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தாங்களோ அப்போ வந்து இவங்களோட ஈல்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சு.
இவங்களோட வருமானம்ன்றது ஈல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணும்போது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்ச் 2026 சேர்மன் ரிசைன் பண்ணார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் ரிசைன் பண்ணதுக்கு வந்து ரீசன் என்ன சொல்கிறாருன்னா சம் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது கவர்னன்ஸ் இஷ்யூ அப்படின்ற வேர்டு அங்கே வந்துருச்சுனாலே இன்வெஸ்டர்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஒரு பெரிய எம்என்சிக்கு வந்து இந்த மாதிரி கவர்னன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வந்துன்னா பயமாயிடுவாங்கன்றது தான் எல்லாருமே வந்து அதை ஒன்றும் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வெயிட்டேஜை குறைச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போது லாஸ்ட் குவார்ட்டருக்கு முந்தின குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்லை. இப்போ லாஸ்ட் குவார்ட்டர் கொடுத்தது சம்வாட் பெட்டர் வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு இந்த தடவையும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. டெஃபினட்டாக ஒரு வேல்யூவேஷன் ப்ரைஸ் போகும்போது ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. அதுவும் இந்த குவார்ட்டர்லி வந்து அவங்க வந்து போர்ட் மீட்டிங்கில் வந்து யாரை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுன்ற எந்த டிஸ்கஷனுமே இல்லை. ஸோ இதெல்லாம் பேஸாக வச்சு தான் வந்து அது குறைஞ்சிட்டு இருக்கு மேடம். இப்போ வியூவர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுடைய செக்மெண்ட். ஸோ இன்ட்ராடேல பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இன்ட்ராடே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இந்த இடத்துல இருந்து கண்டினியூஸாக கீழே விழ போகுது அப்படின்றத இன்ட்ராடேலே டிசைட் பண்ண முடியுமானா அதுக்கு ஒரு சின்ன இண்டிகேட்டர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 DMA ஆன் 30 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம 200 DMA வந்து ப்ளாட் பண்ணிடணும். அதுக்கு பேரலாக மேக்டி ப்ளாட் பண்ணிடணும். அதுக்கு பேரலாக DI பாசிட்டிவ் மொமெண்டம், DI நெகட்டிவ் மொமெண்டம் இருக்குது. அதாவது டிரெக்ஷனல் மொமெண்டம்வாங்க. ஸோ DMI அதையும் நீங்கள் ப்ளாட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த 200 EMAக்கு கீழே ஒரு 30 minutes கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னு வைங்களேன். அந்த க்ளோஸ் ஆன கேண்டிலோட லோவை மறுபடியும் பிரேக் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து அதில் ஒரு செல்லிங் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days ஹை. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து நேற்று ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டே மறுபடியும் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸ் போடலாம். அதர்வைஸ் ஒன் டே அந்த ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆனால் கூட திரும்ப விழுறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது மேக்டி பிலோ 0 எப்போவுமே இருக்கணும். டிரெக்ஷனல் மொமெண்டம் அப்படின்னும் போது இது வந்து செல்லிங்கில் இருக்குது. ஸோ செல்லிங்கில் இப்போ நம்ம காட்ட போகிறது அவங்களுக்கு LNT வந்து செல் சைடில் இருக்கிற சார்ட்டை காமிக்கிறதால செல்லிங் அப்படின்னும் போது டிரெக்ஷனல் மொமெண்டம் வந்து நெகட்டிவாக நம்ம பார்க்கணும். நெகட்டிவ் எப்போவுமே வந்து 25+ அந்த நம்பரில் இருந்தபோது மேக்டி பிலோ 0 அண்ட் கேண்டில் வந்து பிலோ 200 DMA. இது எந்த டேல எந்த ஒரு 30 minutesல வருதோ அந்த 30 minutesோட லோ அகெயின் பிரேக் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஷார்ட் சைடை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஷார்ட் சைடை வந்து கொண்டு போக முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு புட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனை வந்து அவங்க வாங்கும்போது 2 நாள் ஹைக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது அவங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடலாம். அதர்வைஸ் அவங்களுக்கு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி அவங்க பண்ணாலே போதும். நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.